ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்காக கிம்மு வந்திருக்கான். அம்மா, நீ ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டியா? ஆமாம். எதுக்கு பண்ண? அவளை எதுக்காக நீ இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிகிட்ருக்க? அவளை ஹர்ட் பண்ணால் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஒரு பஞ்சை விட்டுறான். அடிடா, அவனுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா திருப்பி என்ன அடி அடி அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துடுறா. டி என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்த பிரித்து விட்றா. ஆனால் கிம்மு பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கிறதுலே குறியாக இருந்துகிட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடா. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போக சொல்ல அவனுமே அங்கேருந்து கிளம்புறான். ஒரு நிமிஷம் இல்லை, நீ உண்மைக்குமே ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டியா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ டக்குன்னு இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட கையை இறுக்கி பிடிக்க, நீ என்ன வேணால் பண்ணிக்க, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியே ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் அந்த கையெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத அப்படின்னு. அந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்ருக்கு. ஸோ தண்ணி குடிச்சிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து சாரிலாம் கேட்கும்போது, நீ எதுக்கு சாரி கேட்குற? இது உன்னோட ஃபால்ட்டு கிடையாது, இது என்னோடய ஃபால்ட்டு தான், என்னால் தானே இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தலைலாம் பயங்கரமாக வலிக்குது. இதை இவனால் ஹேண்டிலே பண்ண முடியல. இந்த சைடு சோயாவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா மோலியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. மோலியும் பார்க்குறா. ஆனால் இவளை போய் ஃபேஸ் பண்ணி பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவங்க அக்காவே கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிருந்துருப்பாள்ல. ஸோ அவள் கண்ணில் படாமல் அங்கேருந்து எசாகி போயிட்டுருக்கா. சோயாவுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா, நம்மளையே மீட் பண்ண மாட்றா, நம்மள்கிட்டயே பேச மாட்றா அப்படின்னு. இந்த சைடு கிம்மு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட லேபுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். கரெக்டாக வெளியே வரும்போது, நான் உன்னை இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதாவது பாருக்கு தான். ஹீரோ உன்னை லவ் பண்ணதுக்கு காரணம் அவனோட எக்ஸ் மாதிரி நீ இருந்ததுனால. இப்போ வந்து பிரேக்கப் பண்ணிட்டான். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலையே, வேறு ஏதோ இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கிம்மு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே கெஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் என்ன தான் இருந்தாலும் இருந்துட்டு போகுதுப்பா, அதை அப்படியே விடு, அவனோட டிசிஷன் அது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு. சரி சரி, ரிலாக்ஸ் ஆகு, இந்தா கூடி மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ இன்னும் நல்லா குடிச்சிட்ருக்கா. அப்போ கிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் அர்ஜென்ட்டாக போயே ஆகணும், நீ ரொம்ப குடிக்காத, இதோட ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இந்த சைடை மோலியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. தலைலாம் பயங்கரமாக வலிக்குது போல். ஹீரோவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு உட்கார வச்சு சுடு தண்ணிலாம் போட்டு கொடுக்குறான். சோயா என்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தா, ஆனால் அவளை ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் எனக்கு வரவே இல்லை. அப்போனா அவளை கொலை பண்ணிடு, உனக்கு தான் அதை அசால்ட்டாக வருமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன பேசிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு அவன் எனக்கு யாரோ தான், ஆனால் இப்போது அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னால் அவளை ரொம்ப ஹர்ட்டெல்லாம் பண்ண முடியாது, பட் அவள் கூட பேசாமையும் என்னால் இருக்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்கிறான். அங்கிள் அப்புறம் மாயா இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணாமலே இருந்திருக்கலாம், இந்த மிஷனுக்கு நான் ஒத்துக்காமே இருந்திருக்கலாம், ஹீரோயினை மீட் பண்ணாமலே இருந்திருக்கலாம், அப்போனா இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காது, இவ்வளோ கஷ்டங்களும் நம்மளுக்கு வந்திருக்காது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். பார்க்க ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடு பாரில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பார் அட்டெண்டர் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான். அவனும் பார்த்தீங்கன்னா இதோ நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு கிளம்பும்போது மோலி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அவளை தான் நீ பிரேக்கப் பண்ணிட்டீல, அப்புறம் எதுக்கு நீ அங்கே போகிற? நான் அவளை பிரேக்கப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் வந்து போகிறான். ஸோ மோலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா போய் தூக்கிட்டு இருக்கான். வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நீ எதுக்கு வந்த? நம்ம ரெண்டு பேர் தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, அப்போ பிரேக்கப் பண்ணலையா அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வா ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. உண்மையை சொல்லு, நீ என்னைய சுத்தமாக லவ் பண்ணவே இல்லையா, சும்மா தான் என்கிட்ட நடிச்சியா அப்படின்னு. ஹீரோக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அவளை அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். காலிங் பெல் அடிக்கும்போது சோயா வந்துட்டு திறக்கிறா. என்னாச்சு, எங்கள் அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடி அப்படின்ட்டு. ஸோ அவங்க அக்காவை பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுட்ருக்காங்க. சோயா கத்திட்டுருக்கா, நீ போ, எங்கள் அக்காவை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீ இன்னும் போகலையாடா, போடா அப்படின்னு. இரு ஒரு நிமிஷம் இரு, நீ எங்கள் அக்காவை பிரேக்கப் பண்ணிட்டியா? ஆமாம். எதுக்கு பிரேக்கப் பண்ண? அப்போ நீ எங்கள் அக்காவை உண்மையாக லவ்வே பண்ணலையா அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்காக கேட்கும்போது அது எதுக்குமே பதில் சொல்லாமல் காலையில் அவளுக்கு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஹனி மட்டும் ஊற்றி கொடு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
நம்ம என்ன கேட்குறோம், இவன் என்ன சொல்லிட்டு போகிறான் பாரு அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறா. அப்போ சோயா வந்துட்டு ஹாட் வாட்டரில் ஹனியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் உனக்கு இதை கொடுக்க சொன்னான், அவன் ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டான், இருந்தாலும் ஏன் அதெல்லாம் பண்ண சொல்கிறான்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டுருக்கா. ஆஃபீஸில் வந்துட்டு சில நட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க எம்ப்ளாயீஸுக்கு. அப்போது நிறைய பேர் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்களா. ஹீரோட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க, நீ வந்து ஹீரோயினோடதையுமே சேர்த்து வாங்கிட்டு போ, நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தானே அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. என்னோட தான் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் சைன் போட்டு வாங்கிட்டு போகும்போது ஷபா வந்து கேட்குறா, ஏன் என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா? சண்டைலாம் போடலை, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னடா இவங்க திடீர்னு ஏன் பிரேக்கப்லாம் பண்ணாங்க அப்படின்னு. சைடு ஹாஸ்பிட்டலில் கிம்மை காட்டுறாங்க. இவன் சோயா கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான், அம்மா உங்கள் அக்கா நேற்று ரொம்ப குடிச்சிட்டாளா ஓவரா அப்படின்ட்டு. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவள் கூட இருந்தேன், ஒரு ஃபோன் கால் வரவும் தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா? ஆனால் ஹீரோ எப்படி எங்கள் அக்காவை கூப்பிட்டு வந்தான், என்னது அவன் வந்தானோ அப்படின்ட்டு இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் சோயாவை காட்டுறாங்க. இவன் மோலிக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு வந்திருக்கா. கேட்குறான், எதுக்காக நீ என்னை அவாய்ட் பண்ணுற, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, எதுக்கு என்கிட்ட ஒளிஞ்சு இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது, அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான் அப்படின்னு. இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்லிகிட்டு இருக்க? அப்போ நீ எல்லா விஷயங்களையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியா? அந்த டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் என்னை மீட் பண்ணது, எங்கள் அக்காவை பற்றி அடிக்கடி கேட்டது எல்லாமே நாடகம் தானா? அவங்க 2 பேரோட ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதா என்கிட்ட வந்து பேசுனியா, பழகுனியா? நான் தான் லூஸ் மாதிரி ஒன்று ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தேனா அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. போதும், இதுக்கப்புறம் நீ என்னோடய ஃப்ரெண்டே கிடையாது, நீ இப்படி மோசமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு சோயா அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஸோ மோலிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது, பயங்கரமாக அழுதுட்ருக்கா. சோயா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிரு. அந்த மோலி இருக்கால்ல, அவள் இப்போ தான் என்கிட்ட சில விஷயங்களை சொன்னான். அவள் லவ் பண்ணுற ஆள் ஹீரோ தானாக்கா அப்படின்ட்டு. இவள் பார்த்திங்கன்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கா. ஏன்டி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ என்னடி கல் மாதிரி நின்றுட்டுருக்க அப்படின்னு. அவளுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. இங்கே பாரு, இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஒன்றுத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதை போட்டு நீ வந்துட்டு ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது, அது அப்படியே கடந்து போகணும், ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ இவளும் சரிக்கா, பட் நைட்டு நல்லா தூங்கு என்ன, இல்லைன்னா ரொம்பவே நம்ம பாடி வீக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஆனால் நைட்டு ஃபுல்லாக இவளுக்கும் தூக்கம் வரல, ஹீரோக்கும் தூக்கம் வரல, ஹீரோயினுக்குமே தூக்கம் வரல. இவங்க 2 பேரும் லவ் பண்ணானுங்க, அதனால் கஷ்டத்தில் தூங்காமல் இருக்காங்க. நம்ம சோயாக்கு பார்த்திங்கன்னா கிம்மோட மூஞ்சி தான் அடிக்கடி வந்து போகுது. ஐயோ என்னால் முடியலையே, இவனோட தொல்லை எனக்கு தாங்க முடியலையே, இவனோட ஞாபகம் எனக்கு எதுக்கு வருது அப்படின்ட்டு நைட் ஃபுல்லாக கத்திக்கிட்டே தான் இருக்கா. இந்த சைடை நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த அங்கிள் கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டேன், நானும் கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை எப்படியாவது எடுக்க பாரு அப்படின்னு. அவங்க இப்போ சர்வரில் வந்துட்டு லோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் நான் போய் எடுத்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஈஸியாக மாட்டிப்பேனே, நீ ட்ரையே பண்ணலை, அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு அந்த ஃபார்முலா வேணும் அப்படின்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ மறுநாள் காட்டுறாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேபுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோவும் பார்க்குறான், யாரா இவங்கெல்லாம் அப்படின்னு. ஸோ அப்படியே இந்த சைடு வரான். அப்போ அட்மினில் வேற ஒரு பொண்ணு இருப்பாள். அவகிட்ட கேட்குறான், இது யார் அப்படின்ட்டு. ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அந்த ஃபார்முலாவை வாங்கிட்டு போகிறதுக்காக அப்படின்ட்டு. ஓ அப்படியா, அப்போ இதாண்டா நல்ல சான்ஸு, இன்னும் யாரும் ஃபார்முலாவை வந்துட்டு சர்வரில் ஏற்றிருப்பானுங்க அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஹேக் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அது பார்த்திங்கன்னா எரர்னே காட்டுது. இந்த விஷயத்த ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஹீரோன்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சர்வரை யாரோ ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே எல்லா சிஸ்டமே வந்துட்டு ஷட் டவுன் பண்ணி விட்டாங்க போல். இதை பற்றி தான் கொலீக்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் சடனாக எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போது ஷபா வந்து சொல்லிகிட்ருக்கா, யாரும் நம்ம சர்வரை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த க்ரஷ் பையன் இருக்கான்ல, அவன் வந்து சொல்லிகிட்ருக்கான், ஏன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து சர்வரில் லோட் பண்ணியிருக்காங்க, அதை திருடுறதுக்காக தான் யாரும் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு வாங்க ஹீரோயின் அப்புறம் அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லேபுக்குள்ளே வர இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் மற்ற யார்கிட்டையுமே வந்துட்டு வைஃபை பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம சர்வர் வந்துட்டு சில பேர் ஹேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே நல்லவ மாதிரி கேட்டுட்ருக்கான், சார் அந்த ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணிங்களா? இல்லைப்பா, ஆனால் அது வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து ஹேக் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு.
இந்த சைடு நம்ம கிம்மை காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், மச்சான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ. ஹீரோயினை இந்த டைம் தான் நீ வந்துட்டு கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவனும் அப்படியாடா சொல்கிற அப்படின்னு நேராக ஹீரோயினை போயிட்டு பிக்கப் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவளும் கேட்குறா, எங்கடா கூப்பிட்டு போகிற அப்படின்னு. அதெல்லாம் ஒரு அழகான இடமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து தூங்கிடுறா. ஸோ அப்படியே அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது அவளும் கண் முழிச்சிடுறா. ஐயோ நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, சரி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்ட்டு. ஸோ அப்படியே 2 பேரும் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகாத, ஏன்னா என்னால் முடியலை அப்படின்னு. இவனும் சொல்லிகிட்ருக்கான், நான் வந்து வெயிட் பண்ணுறேன் உனக்காக, நீ ஹீரோவை மறக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஹீரோயின் இதுக்கப்புறம் என்ன சொன்னா அப்படின்றது தெரில. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே லேபில் காட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அட்மின் பொண்ணு நம்ம ஹீரோனை பற்றி ரொம்பவே மோசமாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவை பிரேக்கப் பண்ணி ஒரு நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் அந்த டாக்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கா. நான் இப்போ தான் பார்த்தேன் டாக்டரோட காரில் ஏறி போயிட்டுருக்கா அப்படின்னு. ஷபா பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. ஒரு விஷயம் தெரியாமல் அது எப்படி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு. நீ எதுக்கு இப்படி பொங்கிட்டு இருக்க, நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ இவளுக்கு ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்கும்ல, அப்போ ஹீரோயின் தானே ஆறுதலாக பேசியிருந்திருப்பாங்க. அதனால் அவள் நல்லவளாக மாறிட்டா. ஹீரோயினுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்திங்கன்னா கேட்டு தான் இருந்திருப்பான். அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு, இதுக்கப்புறம் ஹீரோனை பற்றி ஏதாவது ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருந்த, உனக்கு அவ்வளோதான் மரியாதையே இல்லை அப்படின்ட்டு மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க அந்த கிளினிக்கல் டெஸ்ட் பண்ண போகிறாங்கல்ல, அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா டாக்டர்ஸுமே அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா கிம்மு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் உனக்கு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. 2 பேர் உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக சோயா பார்த்திங்கன்னா உள்ளே வரா. இவங்க பேசுகிறத கேட்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இவ பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்து உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் தான் ஆசைப்பட்டேன் எங்கள் அக்காவும் கிம்மும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கோவமாக வருது, அழுகையாக வருது. நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கத்திகிட்ருக்கா. அந்த நேரம் கிம்மோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டுருக்காரு. என்னம்மா ஏமா தனியாக புலம்பிகிட்ருக்க அப்படின்னு. அப்படியே 2 பேரும் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது கிம்மு பார்த்திங்கன்னா வெளியே வரான். சோயா இங்கே வா இங்கே வா அப்படின்னு. இவனை பார்த்தோன்னே ஐயையோ வரானே, இவனை பார்த்து நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணிடுமோ அப்படின்ட்டு இவள் புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கா. ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு, உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு தொட்டு பார்க்க தான் செய்கிறான். அவள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துறா, என்னை டச் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு. இவளுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு கிம்முக்கே ஒன்றும் புரியலை. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இந்த லேபில் ஹேக் பண்ணது, அது ஃபெயில் ஆனது, எல்லா விஷயத்தையுமே மோலிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் கூட இருக்கும்போது அவள் எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. இப்போ அவகிட்டையும் பேசுகிறது இல்லையா, ஸோ என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படின்னு. மோலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா திரும்பவும் ஹீரோயினை பிடிச்சி பேசுகிறானே அப்படின்ட்டு. சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்ருக்கா. இவனும் பார்த்திங்கன்னா அதை பார்க்குறான், செம்ம கடுப்பாயிட்ருக்கான். நீ இன்னமும் அவளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, நான் தான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேனே அப்படின்னு. இங்கே பாரு, நீ அவளை பற்றி நீ யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்க, ஆனால் அவன் உன்னை விரும்பவே கிடையாது. உன்னை பிரேக்கப் பண்ண மறுநாளே அங்கே அவனோட ஊர் சுற்றிட்டுருக்கா அப்படின்னு. இவனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. அப்போ மேலே ஒருத்தவன் டங்கு டங்குன்னு தட்டிகிட்டு இருக்கான். ஸோ விறுவிறுன்னு அவனோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஹீரோ வந்து உங்களோட டீமில் தான் ஒர்க் பண்ணுறானா, நீங்கள் தான் டீம் லீடரா, அர்ஜெண்டாக வாங்க அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ சத்தம் போட்டான் அப்படின்ட்டு அவரை வந்துட்டு இவர் அடிச்சிட்டாரு. ஆனால் அந்த நெய்பர் வந்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, பட் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ பேசி வெளியே கூட்டு வந்துடுறாங்களா. ஹீரோயின் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா, நீ பண்ணுற விஷயங்கள் வந்து நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட்டை பாதிக்கும், இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாயிரு அப்படின்னு. ஹீரோ அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி இல்லை, மோலியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஷபாவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா இருமலாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, சரி இங்கேயே உட்காருங்க அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா ஒரு பிளானை போட்டுட்ருக்கா. ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைப்பா, யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே வேலை இருக்குல்ல, யார் அவங்கள கூட்டு போகிறது அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காளுங்க. கடைசியாக ஹீரோட்ட வந்து ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ ஃப்ரீயாக தானே இருக்க, நீ போவேன், நீ போய் கூட்டு போவேன் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஏதோ பேசிட்டு வந்துட்டுருக்கா, பயங்கரமாக இருமிட்டே இருக்கா. ஸோ இதை ஹீரோ பார்த்துட்டு வா நான் அவனை கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டுருக்கான். கிம்மிக்கிட்ட ஹீரோ நீங்கள் இருக்கா, அவளை பார்த்துக்க அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ கிம்மு அடிச்சு பிடிச்சி வந்துட்டுருக்கான். உனக்கு திரும்பவும் என்னாச்சு அப்படின்னு. உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு.
ஹீரோ தான் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு. அப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரில. நான் உடனடியாக போகணும் போகணும் அப்படின்ட்டு அவள் அந்த ட்ரிப்பெல்லாம் கழட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு இப்போ தானே ட்ரிப் ஏற்றுனாங்க, என்ன ஆச்சு, போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. இல்லை இல்லை, எமர்ஜென்சி லேப்லேருந்து கால் வந்துச்சு, நம்மளோட அந்த பேட்டர்னை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்கிற, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கும் அது தெரியலை அப்படின்ட்டு நேராக லேபுக்கு வந்துட்டுருக்கா. ஸோ ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னா, ஹாரி இருக்கார்ல, அமெரிக்காவில் ஹீரோன் கூட ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அவர் இதே ஃபார்மெட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக ஒரே ஃபார்முலாவை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஹீரோயினை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட தப்பு தான், என்னோடய ஐடியா எல்லாத்தையுமே நான் அந்த ஹாரிக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் அவன் வந்துட்டு இந்த ஃபார்முலாவே மேக் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, என்னை நம்புங்க, என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய ஐடியாவை எனக்கே ரிவிட் அடிச்சிருக்காங்க. புது ஃபார்முலாவை நான் அந்த டைமுக்குள்ளே க்ரியேட் பண்ணிடுறேன், என்னை நம்புங்க அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்திங்கன்னா சில வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. ஜன்னும் பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஷபா பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு உட்காந்துட்ருக்கா போல். உன்னோட ஹேரை வந்து டைப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளும் ஹேர் பன் கேட்குறா. யார்கிட்டையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இவ பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி கொண்டையை போட்டு பெண்ணை உள்ளே சொருவிட்டு போயிட்டே இருக்கா. இவர் பார்க்குறாரு, இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஸோ அப்படியே லஞ்ச் ஹவர் ஆகுது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷபா பார்த்திங்கன்னா ஹேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டுருக்கா. இவர் இதை ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்ன நம்ம டை தானே பண்ண சொன்னோம், இவன் என்ன ஃபுல்லாகவே வெட்டிட்டு வந்துட்டாளே அப்படின்னு. ஸோ அதை பற்றி அவர் பேச போகிறாரு. ஆனால் ஷபா பார்த்திங்கன்னா அங்கேருந்து போய்கிட்டே இருக்கா. இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்ட்டு போயிடுறா. ஸோ இவருக்கு விட்ட என்னத்தை தான் சொல்கிறது, எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சைடை ஹீரோ பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதே சமயம் சோயாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோயாவோட அம்மா கேட்குறாங்க, அம்மா உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? என்னம்மா, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு. ஏண்டி, உனக்கு 23 வயசாகுது, நீ இன்னும்மா சின்ன பிள்ளையா இருக்க? உனக்காக நான் ஒரு பிளைண்ட் டேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், போய் மீட் பண்ண அப்படின்ட்டு. சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. சின்ன வயசில் என்னை போய் பிளைண்ட் டேட்டெல்லாம் போக சொல்கிறாங்க, இருந்தாலும் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, என்னடி அவன் வந்துட்டானா? இல்லைம்மா, எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது அப்படின்னு. அப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது கிம்மோட ஞாபகம் வருது. கிம் கூட அவள் இருந்திருப்பாள்ல, அந்த டைம் எல்லாமே அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்னது, இவனை பற்றியே நம்மளுக்கு யோசனையாக இருக்கே, ஒருவேளை இவனை நமக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு அந்த ஃப்ளவரை பிச்சு போட்டுட்ருக்கா. எனக்கு அவனை பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு. அந்த நேரம் ஒரு பையன் வந்துட்டுருக்கான். அதாவது ஹீரோயின்ட்ட வந்துட்டு காசெல்லாம் வாங்கிட்டு போயிருந்துருப்பான்ல அந்த கேமர், அந்த பையன்தான் வந்திருக்கான். என்னம்மா இந்த ஃப்ளவரை பிச்சு போட்டுட்ருக்க, இதை வச்சு ஒரு பையனை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணிடுவியா? நீ வந்து ஃபைட் பண்ணணும், உன் மனசில் இருக்கிறத போய் சொல்லணும், அப்போ தானே தெரியும் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இவன் சொன்னோன்னா மண்டையில் பல்பெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. இவன் கையெல்லாம் கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகலான்னு வந்திருப்பான். ஆனால் அவள் வந்துட்டு தெரிச்சு ஓடிட்டுருக்கா. ரிட்டன் வந்து சரி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு லைட்டாக கையை மட்டும் பிடிச்சிட்டு, நான் காஃபிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டுருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.